வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து சைவ ஈரல் குழம்பு வைக்க போகிறோம். நம்ம வாழைப்பூவில் நம்ம ரெசிபியில் ஏற்கனவே வாழைப்பூ குழம்பு வச்சுருக்கோம். அதுக்கு வந்து சைவ ஐரமீன் குழம்புன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த பாசிப்பயிரில் வந்து நான் செய்ய போகிறேன். இதை சைவ ஈரல் குழம்புன்னு சொல்லுவாங்க. தக்காளி பழம் ஒரு பழம், பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை. பூண்டு வெங்காயம் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் உங்களுக்கு பிடிக்கும்னா அதிகமாக வச்சுக்கோங்க. பிடிக்கல, வெங்காயம் பிடிக்காது, ரொம்ப பிடிக்காதுன்னா கொஞ்சமாக வச்சுக்கலாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், ஜீரகம் 1/4 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன், 2 சிட்டிகை அளவுக்கு மஞ்சத்தூள். தேங்காய் பால் வந்து ஒரு 4 அல்லது 5 ஸ்பூன் தேங்காய் எடுத்து பால் எடுத்து வச்சுருக்கேன். பாசி பயிறு முதல் நாள் மத்தியானமே ஊற வச்சுட்டேன். மத்தியானம் ஊற வச்சது நைட்டு வந்து தண்ணி இருத்துட்டு வச்சிங்கன்னா இந்த மாதிரி முளை கட்டிடும். முளை கட்டின பாசிப்பயிரில் செய்யும்போது கொஞ்சம் இனிப்பு சுவையோடு இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து நான் அரைக்க போகிறேன். அரைக்கிறதுக்கு கொஞ்சோண்டு இஞ்சி மட்டும் சேர்த்துக்குவோம். புளி ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு ஊற வச்சுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்குவோம். நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைக்கணும். இதில் அரை உப்பு மட்டும் சேர்க்க போகிறேன். ஏன்னா குழம்புல ஊறும்போது குழம்புல இருக்க உப்பை வேறு இழுத்துக்கும். அப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப உப்பு கைக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அதனால் அரை உப்பு போட்டுக்கோங்க போதும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க, ரொம்ப தண்ணியாக போயிடாம. இட்லி சட்டியில் தண்ணி தெளிக்கிறதுக்கு காரணம் ஒட்டாமல் இருக்கணுங்கிறதுக்காக. இப்போ வந்து இதை வந்து அரைச்சிக்கிட்டோம். இஞ்சி போட்டு அரை உப்பு போட்டு அரைச்சிருக்கோம். இதை வந்து இட்லி மாதிரி ஊற்றி வைக்க போகிறோம். ஊற்றி வச்சு வேக வைக்கணும். ஒரு 10 நிமிஷம் வெந்துச்சுன்னா போதும். நல்லெண்ணெய் 4 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். 4 அல்லது 5 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. இதுக்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம், வெந்தயம் 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். கொஞ்சம் பொரிஞ்ச பிறகு பெருங்காயம் போடுவோம். மண் சட்டியில் வைக்கும்போது உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் புளிக்குழம்பு எல்லாம் மண் சட்டி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பெருங்காயம் ஒரு சிட்டிகை அளவுக்கு. வெங்காயம், பூண்டு. கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி பழத்தையும் போட்டு நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி பழம் வந்து நீங்கள் பெங்களூர் பழம், உருண்டை பழம் இருக்குல்ல, அது கிடைச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு அது கிடைக்கலன்னு நாட்டுப்பழம் போட்டிருக்கேன். நாட்டுப்பழம் கொஞ்சம் ரொம்பவே பிடிக்கும். அந்த உருண்டை பழம் போட்டிங்கன்னா கொஞ்சம் கெட்டியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ எல்லா பவுடரையும் நம்ம சேர்க்கலாம். கொஞ்சம் எண்ணெயில் வதக்கும் போது இந்த பவுடர்லாம் இன்னும் கொஞ்சம் டார்க் கலராக வரும். இப்போ நம்ம புளி கரைசலை ஊற்றுவோம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்ப்போம். இது நல்லா கொதித்த பிறகு நம்ம வந்து அந்த பாசிப்பருப்பு வேக வச்சுருக்கோம்ல, அதை நம்ம கட் பண்ணி போடுவோம். 10 நிமிஷம் வேக வச்சுருக்கோம். இதை இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா அமுங்காமல் இருக்கும், வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம எடுத்துருவோம். அதை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க ஈரல் ஷேப்பில். கத்தியில் ஒட்டி இருக்கும். கத்தி அப்பப்போ கழுவி ஈரம் பண்ணிக்கோங்க, அப்போ தான் கத்தியில் மறுபடியும் ஒட்டாது. இது வந்து சாஃப்டாகவும் இருக்கும். நம்ம இஞ்சியும் உப்பும் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிக்கோங்க. இப்போ பூண்டு வெந்துருச்சு. இப்போ இதை போடுவோம். இது வந்து சும்மா பிள்ளைங்களுக்கு இப்படி கட் பண்ணி கொடுத்தா கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிடுவாங்க, ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு.
குழஞ்சி போகாது, ஆரமும் கொஞ்சம் இறுகிரும். குழம்புல போடையில் அந்த உரப்பு உப்பு டேஸ்ட்லாம் நம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஏற்கனவே இதில் வந்து நம்ம அரை உப்பு தான் சேர்த்துருக்கோம். ஒரு 2 நிமிஷம் கொதித்த பிறகு நம்ம தேங்காய் பால் ஊற்றுவோம். இப்போ தேங்காய் பால் ஊற்றுவோம். புளிப்பு கூட போச்சுன்னா மிளகாத்தூள் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. இது புதுசாக சமையல் செய்கிறவங்களுக்காக நான் சொல்கிறேன். சமையல் தெரிஞ்சவங்களுக்கு இது தெரியும். நீங்கள் முதல்ல கரைச்சி ஊற்றி கொதிக்கும் போதே டேஸ்ட் பார்த்துருங்க. புளிப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா அப்பயே மிளகாத்தூள் சேர்த்துருங்க. கடைசியாக சேர்த்திங்கன்னா அந்த மிளகாத்தூளுடைய பச்சை வாடை வரும். அதே மாதிரி ரொம்ப உரப்பாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் புளி கரைச்சி ஊற்றிக்கணும் கூடுதலாக. இப்போ நெய் மட்டும் அரை ஸ்பூன் சேர்த்துக்குவோம். இது மட்டன் ஈரல் குழம்பை காட்டிலும் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.